இங்கிலீஷ்தானுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இதுதான் இங்கிலீஷ்தானோட மிகப்பெரிய பாலம். வா சுட்கி, நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இங்க எவ்வளவு அழகான பொருட்களை எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் எங்க தான் போயிட்டாங்க? என்ன காப்பாத்துங்க. அட தலைவா, பயப்படாதீங்க, இது நாங்க தான். குழந்தைகளோ, இங்கிலீஷ்தானை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். போயிட்டாங்க. என்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு போயிட்டாங்க. ஆமா, நீங்க அங்க என்ன பண்றீங்க? இவங்க எல்லாம் யாரு? இவங்க தான் ரெட் ரிச்சர்ட், சாப்பாட்டை திருடுறவங்க. வாங்க பசங்களா, நாம ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல போய் ஒளிஞ்சிருக்கலாம். மேயர் அங்கிள், நாங்க பீமோட நண்பர்கள். ஆபத்து பார்த்து நாங்க எப்பவும் பயந்ததில்ல. நாங்க அதை நேருக்கு நேரா எதிர்க்க தயாரா. வாங்க புறப்படலாம். நீ இத புடிச்சுக்க ராஜு. கடைசியா போற அந்த கொலைக்காரன் கிட்ட போ ராஜு. நாம அவனை தலைவா, இவன் பெரிய கில்லாடியா இருப்பான் போல இருக்கு. இங்கிலீஷ்தான்ல எந்த ஒரு ஹோட்டலையும் அவன் விட்டு வைக்கல. எல்லா இடத்துலயும் அவங்க சாப்பாடு திருடி இருக்காங்க. நீங்க கவலையப்படாதீங்க மேயர் அங்கிள். இன்னைக்கு சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த ரெட் ரிச்சர்டை உங்க முன்னாடி கொண்டு வந்து நிக்க வைக்கிறேன், பாருங்க. நிஜமாவா? எப்படியாவது இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள அந்த ரெட் ரிச்சர்டை கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்தே தீருவேன். ஓ தம்பி காலியா, அந்த பக்கம் போனீங்கன்னா கிச்சன் தான் வரும். எனக்கு தெரியும், நான் சும்மா இங்க இருக்கிற ஆயுதத்தை எடுக்க தான் வந்தேன். நேத்துக்கு இந்த இடத்துல இருந்து தான் அவங்க காணாம போயிட்டாங்க. ஜகு, இந்த உயரமான மரத்து மேல ஏறி பாரு. அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடி. கொஞ்ச தூரத்துல ஏதோ எரிஞ்சுகிட்டு இருக்கிறத பார்த்தேன். அப்படின்னா கண்டிப்பா அந்த கொள்ளைக்காரங்க அங்கதான் இருப்பாங்க. வாங்க போலாம். யார் அது? பீம் அப்புறம் அவனோட நண்பர்கள். வில்வித்தையில என்ன ஜெயிக்க யாருமே இல்ல. சண்டை போடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல ரிச்சர்ட். உன்னோட நண்பர்கள் எல்லாருமே தோத்துட்டாங்க. நான் மட்டும் இதை நிறுத்திட்டேன்னா ஏராளமான ஏழைங்க பசியாலையும் பட்டினியாலையும் தவிப்பாங்க. ஏழைகளுக்கு உணவுக்கான வசதியை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா நீ திருடுறத விட்டுருவல்ல? கண்டிப்பா. அதுக்கப்புறம் நான் எதுக்கு இந்த மாதிரி திருட போறேன்? சரியா வாக்கு கொடுங்க. இந்த சிட்டில இருக்கிற ஏழைங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க ஃப்ரீயா உணவு கொடுப்பீங்கன்னு. நீங்க அப்படி செஞ்சா அப்புறம் ரெட் ரிச்சர்டுக்கு திருட வேண்டிய வேலையா இருக்காதே. அப்புறம் அவனால உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனையும் ஏற்படாது. அந்த அதிரடி திருடன் மறுபடியும் வந்துட்டானா? வீரர்களே, போய் பிடிங்க.
என்ன இது பாதுகாப்பு ஏற்பாடுலாம் சரியாவே இல்ல. அந்த திருட கொஞ்சம் கூட பயம் இல்லாம நம்ம ஊர்ல வந்து திருடிட்டு போறான். மன்னரால அந்த திருடனை எதுவுமே செய்ய முடியலையா? அச்சச்சோ, அங்கே கரைக்கு போகணுமா? சரி சரி ஏறுங்க. உனக்கு குரு மத்தாயியோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? அடராமா, குரு மத்தாயா? அவரைத்தான் எல்லாருக்குமே தெரியுமே. சரி சரி, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்கெல்லாம் அனாவசியமா அவரை பார்க்க போறீங்க. குரு மத்தாயி നിങ്ങളെ സന്ധിക്ക മാട്ടാര്. அச்சச்சோ, எனக்கு என்ன வந்தது? உங்களை இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு, அந்த கரையில இருந்து இந்த கரைக்கு கூட்டிட்டு போனா உன்னைக்கு காசு கிடைக்குது இல்லையா? நாங்க ஒண்ணு ஊர் சுத்தி பார்க்க வரல நண்பா. குரு மத்தாய் கிட்ட இருந்து களரி வித்தைய கத்துக்க வந்திருக்கோம். நான் உங்க கூட பந்தயம் கட்ட தயார். கண்டிப்பா அவரு உங்களை யாரையுமே சந்திக்க மாட்டாரு, சந்திக்கவே முடியாது. அப்புறம் எங்கிறது பயிற்சி எடுக்கிறது? அவரை பார்க்க போயால விரட்டி அடிச்சிருவாரு. உன்னைக்கு எல்லாம் தெரியும். அச்சச்சோ, அவர் கண்டிப்பா எங்களை சந்திப்பாரு. எங்களுக்கு கத்தும் கொடுப்பாரு. கத்தும் கொடுப்பாரு. பந்தயம் வைக்கலாமா? அந்த வீடுதான். அச்சச்சோ, இங்க பெரிய பூட்டு தொங்குது. அப்ப உள்ள போக முடியாது. குருஜி, இங்க இருந்து போயிருங்க. குரு, உங்ககிட்ட கத்துக்கிறதுக்கு நாங்க ஆசைப்படுறோம். இல்ல, நான் யாருக்கும் கத்து கொடுக்கறது இல்ல. ஆனா ஒரு தடவை எங்களை சந்திச்சுதான் பேசி பாருங்களேன். எனக்கு யாரையும் பார்க்கவும் வேணாம். நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து உங்களை சந்திக்க வந்திருக்கோம். எங்க இருந்து வந்தீங்களோ அங்கேயே திரும்பி போயிருங்க. ராமா, நான் தான் முதல்லயே சொன்னேனே, நீங்க தான் என் பேச்சு கேட்கல. உன்னைக்கு எல்லா விஷயமும் தெரியும். நாம வேற விதத்துல முயற்சி பண்ணலாமா? அச்சச்சோ, ராமா, மறுபடியும் வேற ஏதாவது முயற்சி பண்ணலாம். மறுபடியும் வேற ஏதாவது தான் செய்யணும். படகுல ஏறுங்க, திரும்ப கூட்டிட்டு போறேன். நான் தானே இப்ப பந்தயத்துல ஜெயிச்சேன். இல்ல உன்னி, நாங்க இங்க இருந்து திரும்பி போறதுக்காக வரல. இங்க இருக்கிற கோயில்கள்ல சிலைகள் திருடு போறதை தடுக்கிறதுக்கும் அந்த அதிரடி திருடன் கிட்ட இருந்து எல்லாரையும் காப்பாத்துறதுக்காகவும் தான் இவர்கிட்ட பயிற்சி எடுக்க நாங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். நான் உங்க கூட பந்தயம் வச்சேன். ஒருவேளை நான் ஜெயிச்சிடுவேன். ஆனா இந்த பந்தயத்துல நீங்க தான் ஜெயிக்கணும்னு நான் விரும்புறேன். குரு மத்தாயி நீங்களை சந்திக்கிறதுக்கும் அவரை बुराई का करने अंत जैसे स्वयं हनुमान जी ला रहे हैं। आ गए हैं दो महारथी। देखिए न्यू बिग पिक्चर छोटा भीम और बाल हनुमान एवरी संडे सुबह 11:30 बजे सिर्फ पोगो पर।